பெரியாரை அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனதாகட்டும், அவங்க அஞ்சலி செலுத்தினதாகட்டும், அவங்க மூலமாக அவர்களுக்கு உதவி செஞ்சதாகட்டும், இதை வைத்து சாதிய முத்திரை குத்தக்கூடிய சில கூட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது. அஜித்குமார் அவர்களுடைய சமூகமும் இவங்களுடைய சமூகமும் ஒண்ணுன்றதுனால அந்த சமூக பாசன்றதுனாலதான் 2 போராட்டம் நடத்தினாங்க, அம்மாவை கூட்டிட்டு போனாங்க, 5 லட்சம் பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வைக்கப்படுது. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, அதாவது இவங்க சாதி முத்திரை குத்துறாங்கன்னு சொன்னா எடுத்த உடனே நான் இவங்க குறை சொல்றதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். இவர்கள் அண்ணன் சீமானை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சீமானண்ணன் மேல என்னடா குற்றம் சுமத்தலாம்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சியில் கண்ணுல விளக்கணை ஊத்திட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. சீமானண்ணன் மேல எப்படி குறை சொல்லலாம், நாம் கட்சி மேல எப்படி குறை சொல்லலாம், அப்படி இவர்கள் கையில் எடுத்ததான் இந்த மாதிரியானது. இவர்கள் எப்பவுமே அந்த ஜாதியை பார்ப்பாங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, சீமானண்ணன் சாதி பார்க்கிறவராக இருந்தால், சீமானனை சாதி பார்க்கிறவரா இருந்தா எதற்காக தமிழ்நாடு அரசு அந்த பிரச்சனையை பேச அனுப்பும் போது எதற்காக இங்க ஹரிநாடார் அனுப்புறாங்க? தமிழ்நாடு அரசு ஹரிநாட ஒரு நிமிஷம் எடுத்த உடனே கரிகோல் ராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, கரிகோல் ராஜா அனுப்புனாங்க. அவர் என்ன நாடார் மகாசன சபையோட பொறுப்பாளர், அவர் அனுப்புறாங்க. அவரை தமிழ்நாடு அரசு அனுப்ப வேண்டிய தேவை என்ன? அவரை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டிய தேவை என்ன? அவரை வச்சு சுமூகமா பேச வேண்டிய தேவை என்ன? அப்படின்னா என்னன்னா, எந்த சமுதாயத்தில் ஒரு பாதிப்பு, இப்ப அஜித்குமார் எந்த ஜாதியோ அந்த ஜாதி சங்க தலைவரை வச்சு இந்த பிரச்சனையை மூடி மறைக்கலாம் நினைக்குது தமிழ்நாடு அரசு. சொல்லப்போனா சாதிய ஒழிப்பு, சாதிய மறுப்புன்னு வார்த்தை பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் போகும்போது கூட ஹரிநாதன் அவர்களை கூட்டிட்டு போய்